ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்பிக்யூ செய்ய போகிறோம். இனிமேல் நாங்கள் செய்கிறது வந்து பார்ப்பீங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். அதனால் பார்பிக்யூ செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு இப்போ செய்யலான்னு இருக்கோம். ஓகே காய்ஸ், நாங்கள் ஈவினிங் பார்பிக்யூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு சிக்கனில் வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், இது அந்த எண்ணெய் இல்லை, நார்மல் எண்ணெய் தான். வேறு எண்ணெய் மாதிரி போட்டால் தான் ஸ்மெல்லு அவ்வளோவா இருக்காது. என்னது இது? கரம் மசாலா. சிக்கன் மசாலா அவர்கிட்ட கொடுங்க, வாயிலே கடிக்க சொல்லுங்க. அவ்வளோ நிறைய போடுங்க, நிறைய போடுங்க, உப்பு பத்தாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. மொத்தமாக கொட்டிடுங்க இஞ்சி பூண்டு. நல்லா மசாலா பத்தலையே மசாலா. இந்த மசாலா வேற இருக்கு. எண்ணெய் ரொம்ப ஊத்தாதீங்க, அதுவே எண்ணெய் ஊற்றும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே வலிச்சு போடுங்க கையால. இதை உள்ள போட்டுட்டு இதையும் இதில் போட்டுருணும். அப்போதான் ஃப்ளேவர் இருக்கும். அந்த இதில் செட் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். அந்த என்னது இது? சுள்ளி, உப்பு, மயோனீஸ், கரண்டி, தேவையான பொருளை எடுத்துட்டு மேலே போடலான்னு இருக்கும். மேலே தான் கேம்ப் ஃபயர் வச்சு இதில் இதே பண்ணோம். ஸோ பட்டர் வந்து அவங்க இப்போ வாங்கிட்டு வந்தோம். சரிங்க, எக்ஸ்கியூஸ் மீ, எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம்? சரி காய்ஸ், நீ இங்கேருந்து கைட் பண்ணு. ஓகே காய்ஸ், நான் போய் கைட் பண்ணுறேன். நேற்று பண்ணது இன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டு பார்பிக்யூ வைக்கிறோம். ஓகே, ஒரு மாதிரி வெர்ராகுது. வேற என்ன சீசனிங் இது எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன். பட்டர் லைட்டாக மெல்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறமா லெமன், ஓகேவா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பூண்டை வந்து நல்லா அரைச்சிட்டு நல்லா கையிலே பிழிஞ்சிங்க அப்படின்னா பூண்டோட சாறு வரும். அதையும் மூணுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்பிக்யூ சீசனிங் ரெடி. டாப்பிங்ஸ் எதுவுமே போடாமல் சும்மா இதை பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பார்பிக்யூ ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து தொட்டு தொட்டு மேலே போடலாம். எஸ், வைக்க முடியாது. ஐயோ, கண்ணை பார்த்தீங்களா? நிக்க வைக்கிறதுக்காக வந்துட்டு 2 இது வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம அப்படியே வைக்க முடியாது, ரொம்ப கருகிடும். ஸோ நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டாண்டு, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கல் இருந்தால் கொஞ்சம் யாராவது செய்கிறீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஹைட்டாக தூக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு இதோ இவ்வளோ தூரம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டாக இருக்கும்.
ஆனால் இன்னொரு தம்ஸ் அப். எனக்கு தெரிஞ்சு இந்த செட்டப் இது கீழே போவோட இது இது மாதிரி இன்னொரு கல் போறேன் நானே கீழே போறேன். சார்ஜர் எடுத்துட்டு வா. நான் கீழே போயிட்டு நானே எடுத்துக்கிறேன். நீங்க சார்ஜ் போட்டீங்களா உங்க போனை? ரெடியா? ம் லாடி பத்திக்கோ ப்ளீஸ். கை பார்த்து சொல்லிய வந்து மேலே வைங்க ப்ரோ. இல்ல அவன் அடியில் அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டானா போதும். அது ஓகே. இன்னும் கொஞ்சம் வந்து இதுனா மேலே வச்சிருங்க. இந்த பேப்பருக்கு மேலே கரெக்டாக இருக்கும். தட்டு விட்றாதீங்க பின்னாடி சிக்கன். இந்த இதெல்லாம் நெருப்பு தீ எல்லாமே எல்லாரையும் வர சொல்றீங்க மேலே மம்மி டாடி எல்லாரையும். கீழே நின்றுட்டு இருக்காங்க. கால் பண்ணி கூப்பிடு. வராதவங்க கீழே வா. அனைவரும் மேலே வரவும். வராதவர்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது. வா, நல்லா எரியுது. கிட்ட வந்து காட்டுங்க. கறி போட போவாங்க. இதுவும் நம்மளோட சீசனிங் வந்து இதுல வச்சு அயன் பண்ணி பிரஷ்ஷா grill வந்து பிரைசி டியூட். பிரைசி அக்காவோட வீட்ல உங்க சிக்கன் பாத்தீங்களா? சிக்கன் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சோம்ல. ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சாச்சு. தள்ளி தள்ளி வை. ஒரு பாட்டு போடுறீ ஸ்டைன்சி. பாட்டு போடாத. பாத்துக்கலாம். அந்த நீ மியூசிக் போட்டுரு. நம்ம என்ன பேச போறோம். பாட்டு இருந்தா வைப் இருக்கும். நல்லாவே இருக்கு. இரு நம்ம போடலாம். வெயிட் பண்ணு. ஐயோ நெருப்பு கிட்ட வை. நல்லா இருக்கும். சொல்லி நெருப்பு கிட்ட வை. நைஸ்ல. நைஸ். நாங்க சிக்கன் போட போறோம். கிளிப் இருக்கா? மைனஸ் ஊத்த டப்பா எடுத்துங்க. இல்ல ரொம்ப இதுவா இருக்கா? ஆமா ஃப்ரிட்ஜ்ல இருந்தது ப்ரோ. அது பாருங்க ப்ரோ. எரியுதா இல்லையான்னு. அதுவா எரிஞ்சு நிற்குங்களா? சினிமாட்டிக் ஷாட் எடுக்குறியா? குச்சில ஹொருகுலை. இன்னும் வரவே மாட்டேங்குது. நான் தான் சொன்னேன்ல கொஞ்சம் இதுவாயிடுச்சு. இங்க வை. சூடு பக்கத்துல வை. இங்க மூடி சூடாக வை. அந்த நடு சிக்கன் சிக்கன் எடுத்து நடுவில் வைக்கலாம்ல. அது தள்ளி வைக்கிறதுக்கு கரண்டி. ப்ரோ இது என்ன தடவனியா? இதுல எடுக்க முடியல. நீங்களே எடுங்க. அதை கொடுங்க. நான் அது பண்ணிக்கிறேன். திருப்பி போடலாம். நல்லா இருந்தா மூடாதீங்க. மூடலடா. சுத்தமா எடுக்க முடியல. பயங்கர ஹார்டா இருக்கு. ஏன்னா நம்ம இப்போதானே எடுத்தோம் வெளியே. கொஞ்சம் இதுவா ஆகணும். கிட்ட போடு ப்ரோ. நீ இங்க 4 இதுக்கு நார்த் seasoning done by Aggie.
பாஸ் பண்ணி எது திருப்பி போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும், அதில் திருப்பி போடுவாங்க. இது மட்டும் எனக்கு யாருன்னா ப்ரிப்பேர் பண்ணி தரீங்களா? ஒண்ணுமே இல்ல, பட்டர் எடுத்துன்னு வந்துட்டேன், உப்பு இருக்கு. பண்ணுவா, நான் தடவி தரேன். இது யாருன்னா தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கார்லிக் இருக்கு, கார்லிக் இல்ல, பாரு வெந்துருச்சானு. இந்த பக்கம் வந்துருச்சு, எனக்கு கண்ணு தெரியல. நீ மட்டும் பாரு வந்து. ஆனா ரெண்டு மாதிரி தான் இருக்கு, ஏன்னா எல்லா நிறைய பட்டர்ல போட, நிறைய பட்டர் எடுத்துக்கோ. ப்ரோ எடுத்துட்டு வந்தீங்களா? அவங்க வந்து சில்னஸ் அப்படியே இருக்கா, சில்னஸ் போயிட்டு ஆற வச்சிட்டு. ஐயோ அது நெருப்புலாம் போதே. அப்போ பாரு இப்பதான் பத்தி எரியுது நல்லா. எத்தனை சொல்லு, நம்ம பாத்துக்கலாம். உப்பு இருக்காடி? வெந்திருக்கு. ஃபைனல் அவுட்புட் வந்துடுச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்களே பாருங்களாடி என்னன்னு. போடுங்க ப்ரோ, போடுங்க ப்ரோ. நிறையவே போட்டுருங்க இந்த ரவுண்டு ஃபுல்லா. இதை நாங்க எடுத்துட்டோம், ஒழுங்கா இதுவும் ஆகலன்ட்டு. சரி சரி. என்ன கூட அதை கூட இது பண்ணிட்டியா? நல்லா இது பண்ணி கொடு சீக்கிரம். லெமன் புளிஞ்சுக்கிட்டியா? உப்பு போட்டுக்கோ, லைட்டாக உப்பு போட்டு, ரொம்ப போட்டுக்கோ. ஆல்ரெடி அது ராக்கெட் வெந்தாடி இது யாருன்னா பிக் ரொம்ப கஷ்டப்பட்டு நெருப்பு பற்ற வச்சு போடுங்க, அடி பிடிக்குது. இதுதான் எங்களோட இதுதான் எங்களோட அவுட்கம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் வெந்தது. மைனீஸ் எடுத்து சாப்பிட்ருக்கோம், ரொம்ப மோசமாக சாப்பிட்ருக்கோம். கைஸ் ப்ரோ கீழே ஊந்துட போறாங்க. ஆல்ரெடி நிறைய சிக்கன் இதுக்குள்ள விழுந்துருச்சு கைஸ். இங்க பாருங்க எப்படி இருக்கு. இது உள்ள வர மாட்டின்னு இருக்குது. இருங்க லாஸ்ட் பேட்ச் அதனால முடிச்சிட்டோம். சக்சஸ். எல்லாரும் கீழே இருங்க சப்பாத்தி போட்டு எடுத்துருவோம். ப்ரோ ஐயோ சரிங்க, சப்பாத்தி ட்ரை பண்ணுவோம். குடு நீ அப்படியே ஒன்று போட்டோன்னே நான் 5 ரூபா. ஐயோ ஐயோ ஐயோ, சீக்கிரம் குடாண்டி, அவன் நடந்து வரான். செஃப் தான்ப்பா. எப்படி எடுத்து கீழே ரூம்ல சாப்பிடலாம். ப்ளீஸ் டி அம்மா இங்க சாப்பிடலாம். மற்றதெல்லாம் எடுக்க கீழே போ. நல்லா தானே இருக்கு. இது சப்பாத்தி கருங்காக்கா மாதிரி வருது. வேகவே இல்லையா, கருங்காக்கா மாதிரி வருது. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க கைஸ், சொல்லுங்க. அழுகுறாங்க பாவம், ரொம்ப நேரம் அழுதுன்னு இருக்காங்க. அழுது அவுட்புட் இருந்தா அவளும் கொஞ்சம் ரொம்ப அழுதுட்டாங்க கைஸ். இந்த பொண்ணு அழுவவே இல்லை, விட்டா இங்கேயே உட்காந்துடுறேன்னுவா. நான் கொண்டு போறேன் எல்லாத்தையும். ஸோ இந்த டேஸ்ட் நான் ட்ரை பண்ண வரைக்கும் இட் வாஸ் லைக் வா சூப்பராக இருந்துச்சு.
இருங்க அவன் சப்பாத்தி முடிக்கட்டும். ஏய் அதுல வருண்டி நினைச்சுக்கிறியா? அவ ஒண்ணுதான் சொன்னா. வா பல்லு. வரும் சப்பாத்தி வராதாடி? அப்ப ஏன் அந்த கல் இருக்குல்ல அதை எடு. ப்ரோ இங்க பாரு. நெருப்பு போனதுனால சப்பாத்தி அது வீடியோ ரெக்கார்டிங்ல வச்சிருப்பாங்க இந்த பங்க். அதே இதோட சேர்த்து போட்டு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் வந்து இது ரெண்டுத்தையும் போட்டு செய்யலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கீழே உடச்சு கீழே தள்ளி விட்டு ஏன்னா வேகவே இல்லை. அதனால இந்த மாதிரி வச்சு செய்ய வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி பாருங்க முடிஞ்சுது. டேஸ்ட்லாம் பக்காவாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் பண்ணாதீங்க. எங்களை மாதிரி மோசமாக பண்ணாதீங்க, நல்லா பண்ணுங்க. பாய் பாய். நாங்க கீழே போய் எடுக்கிறோம் கைஸ். பாய்.